ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் அன்றாடம் டெய்லி பேசிஸில் நம்ம அரைக்கக்கூடியது சட்னி. இந்த சட்னி எல்லாமே ஒரு சட்னி ஒரு பக்குவமாக அரைக்கணும். ஒரு சில சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா கசப்பு தட்டிடும். அதே மாதிரி ஒரு சில சட்னி பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்டில் சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். 7 வகையான சட்னி ரெசிபிஸோடு சேர்த்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய சட்னி ரொம்ப ருசியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எல்லாருக்கும் பிடித்தமானதுமா நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். வாங்க ஒரு சட்னியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொரிகடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. பொரிகடலை அப்படின்றது நம்ம அந்த பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தேங்காய் சட்னியோட சேர்த்து போட்டு அரைக்கிறது. ஸோ நைட்டில் அரைக்கும் போது தேங்காயோட அளவு கம்மி பண்ணிவிட்டு கடலையோட அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொரிகடலை சட்னி அரைக்கும் போது ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். 2லேருந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்பயுமே அரைக்கிற தேங்காய் சட்னியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி டைஜஷனுக்கும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நைட்டில் இருந்து நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக உப்பு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நம்மளோட பொரிகடலை சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நைட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா நம்மளோட பொரிகடலை சட்னி தயார். எப்பயுமே செய்கிற தேங்காய் சட்னிக்கு பதிலாக இந்த பொரிகடலை சட்னி நீங்கள் நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் வயசானவங்களுக்கு நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை நம்மளுக்கே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி அரைச்சி பார்க்கலாம். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வறுக்காது தான் இந்த மாதிரி எடுத்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுத்ததுக்கு அப்புறமா இதில் பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் 2லேருந்து 3 காஞ்ச வத்தல், ஒரு சின்ன புளி சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஆற வச்சுருங்க. வேர்க்கடலையே நிறைய பேர் இந்த தோலோடையே அரைச்சிருவாங்க. தோலோடு அரைச்சிங்க அப்படின்னா டைஜஷனில் ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால கண்டிப்பாக நீங்கள் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சட்னி நம்ம அரைக்கணும். தோல் எடுத்து வேர்க்கடலையை ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்துட்டு வத்தல், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும் நைட்டில். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். இந்த சட்னிக்கு நம்ம ஜீரகம் போட்டு தாளிக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம பெருங்காயமும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால வேர்க்கடலை சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். வேர்க்கடலை சட்னியும் நீங்கள் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புதினா கொத்தமல்லி சட்னி. நிறைய பேர் புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கசப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்தம்பருப்பு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாலாம் தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்மளோட இந்த கொத்தமல்லியும் புதினாவும் வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஆற வச்சுக்கணும். ஃப்ளேம் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த இலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சட்னியில் கசப்பு தட்டிடும். இந்த சூட்லேயே வதக்குனதுலேயே பாருங்கள் நம்மளோட இலை எப்படி நம்மளுக்கு வதங்கிருச்சுன்னு. இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். உப்பு போட்டு இதை நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா அப்படின்னா கசப்பு இல்லாத புதினா கொத்தமல்லி சட்னி நம்மளுக்கு தயாராகிடும். கடுகு அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா போதும். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் தக்காளி சட்னி. வெங்காயம் தக்காளி சட்னி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நம்ம கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் அளவு எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட அளவு ஜாஸ்தியாகவும் வெங்காயத்தோட அளவு கம்மியும் பண்ணிக்கணும். ஏன்னா நைட்டில் வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கும் போது நம்மளுக்கு வெங்காயம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெங்காயத்தோட வாசனை நம்மளுக்கு அந்த ஏப்பத்தில் வந்துட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியோட அளவு ஜாஸ்தி பண்ணிட்டு பூண்டு, வத்தல், அப்புறம் கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் சட்னி தயாராகிருச்சு. கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சுக்கோங்க. இதையும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மல்லி விதை சட்னி. இந்த மல்லி விதை சட்னி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை நம்ம செய்யறதுக்கு நான் மார்னிங் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் நம்ம நிறைய தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால 1 கப் அளவுக்கு மல்லி விதையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடலாம். அந்த மாதிரி
அடுத்ததான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்க போகிறோம். உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 5லேருந்து 6 பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். நீங்கள் எந்த கப் அளவில் மல்லி விதை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மல்லி விதைக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு பிளெண்டர் ஜாரில் உப்பு போட்டு நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மையாக. அவ்வளோதான், நம்மளோட மல்லி விதை சட்னி தயாராகிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த மல்லி விதை சட்னியை நம்ம வந்து அவ்வளோதான் இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான இட்லி ஒரு தோசைக்கான சைட் டிஷ். இந்த எல்லா சட்னி வகைகளையும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த தடவை நீங்கள் சட்னி அரைக்கும் போது நான் சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 7 வகையான சட்னி ரெசிபீஸ்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாரோட சட்னி தான். ஒரு பேனில் தக்காளி சாறை வந்து இந்த மாதிரி தனியாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேனில் இப்போ வந்து நான் இந்த பேனை கேஸ் மேலே வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் ஃப்ளேம் ஆன் பண்ணலை. தக்காளி சாறு சட்னி எடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 3 தக்காளியோட சாறை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துட்டு அதை 4லேருந்து 5 பூண்டு பல் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல, அதே மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ நான் கேஸ் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக விடணும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம வந்து எப்படி மிளகா பொடி வந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு தோசைக்கும் இட்லிக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்னி இதுதான். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கிளறி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாறு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் டெய்லி பேசிஸில் இல்லை வாரத்தில் 3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி கண்டிப்பாக நான் அரைச்சிருவேன். இந்த பாக்கி இருக்கிற தக்காளியை வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலைக்கு பருப்பு வேக வைக்கும் போது சேர்த்து போட்டு வேக வச்சுருவேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக பார்க்க போகிறது பூண்டு தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. இந்த பூண்டு தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு பூண்டும் தக்காளியும் நீங்கள் சம அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அப்புறம் வத்தல் ரெண்டையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். இங்கே நான் ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட ஜாஸ்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை சேர்த்துருங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி இதை நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இதோட மெயின் ஜாபே வந்து நம்மளோட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு பேனில் நல்லா இதை வந்து கொதிக்க விடணும். இதை எப்போ வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்லேருந்து இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நம்மள கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். அதே மாதிரி நம்மளோட சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ வர்ற வரைக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பூண்டு தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக இட்லி தோசைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் ஆனால் கூட வச்சு கூட சாப்பிடலாம். நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதை வந்து எல்லா சட்னியும் தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு ருசியான தக்காளி பூண்டு சட்னி தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் 7 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபீஸ், 7 வகையான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ், 7 வகையான டின்னர் ரெசிபீஸ், 10 வகையான குழம்பு வகைகள், அதே மாதிரி இட்லி தோசை இல்லாத 10 வகையான காலை உணவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.